Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல ஸ்பைக் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லிப் நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா செயின் 31 ஒர்க் பண்ணிக்கோங்க. So இந்த ஸ்டிச் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 6+1ல இருக்கணும். தேர்ட்டி செயின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். +1 எக்ஸ்ட்ரா செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க சிங்கிள் க்ரூஷேக்காக. இப்போ நீடிலிருந்து செகண்ட் செயினுக்குள்ளாடி 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்த செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த செயின்ஸ் ஃபுல்லாகவே 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. 6 ரோஸ் நம்ம சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் போட்டுக்கோங்க. செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினுக்கு உள்ளாடி 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவும் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. தேர்ட் ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரூஷே. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின்லேயே 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபோர்த் ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரூஷே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த லாஸ்ட்டு செயினை மிஸ் பண்ணாமல் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் ரவுண்ட் ஆஃப் சிங்கிள் க்ரூஷேஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு செயின்லேயே நம்ம சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டலாக 30 சிங்கிள் க்ரூஷேஸ் ஈச் ரோவில் இருக்கணும். நீங்கள் அதையும் கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ ஃபிஃப்த் ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடைசி ரவுண்ட் சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின்லேயே 1 சிங்கிள் க்ரூஷே, ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ் மேலேயும் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரூஷே நம்ம இந்த ஸ்பைக் ஸ்டிச்சுக்காக ஒர்க் பண்ணிக்கணும். 6th ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செயினில் அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வந்ததும் நெக்ஸ்ட் கலர் யானை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்பைக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணால் தான் நல்லா தெரியும். அதனால் கலர் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம செயின் ஒன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே செயினுக்குள்ளே 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிற செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இருக்கிற செயினுக்கு கீழே இருக்கிற ரோ 5ல் போய் 1 சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செயினோட ரோ 5ல் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 லூப்ஸ் இருக்கும். இந்த 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். நெக்ஸ்ட்டு செயினோட கீழே இருக்கிற ரோ 4ல் போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ 2 லூப்ஸ்லேருந்தும் இப்போ வெளியில் வாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு செயினோட ரோ 3ல் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினோட ரோ 2ல் போயிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போது நெக்ஸ்ட் செயினில் இருக்கிற ரோ 1. ஸோ நெக்ஸ்ட்டு செயினில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 1 இருக்கும். அந்த ரோ 1ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பைக்கை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 6 ஸ்பைக் இருக்கும். ஸோ 1 செட் ஆஃப் ஸ்பைக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைக் எப்படி ஒர்க் பண்ணுமோ சேம் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் ரோ 5ல் போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினில் ரோ 4. நெக்ஸ்ட் செயினில் ரோ 4ல் போய் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினில் ரோ 3. நெக்ஸ்ட் செயினுக்கு கீழே ரோ 3 இருக்கும். அந்த ரோ 3ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ 2ல் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரோ 1. ரோ 1ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 செட் ஆஃப் ஸ்பைக் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக உங்களுக்கு 3 செயின்ஸ் இருக்கும்போது உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரவுண்டோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியில் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் அதில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸ்பைக் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் ஒன் போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இருக்கிற செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 3 மோர் ரவுண்ட் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் 3 மோர் ரவுண்ட் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம 5 ரோஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல ஒரு அன்ஃபினிஷ்ட் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணி நியூ கலர் யான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செயின் ஒன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேலையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற செயின்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம ஸ்பைக் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செயினோட ரோ 5ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ரோ 4ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. செகண்ட் ஸ்பைக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செயினில் இருக்கிற ரோ 3ல் போய் நெக்ஸ்ட் ஸ்பைக் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் செயினோட ரோ 2ல் போய் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் செயினோட ரோ 1ல் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ நம்ம இப்போ 1 செட் ஆஃப் ஸ்பைக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயினில் இருக்க ஃபஸ்ட் செயின்லேயே நீங்கள் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் செயினோட ரோ 5. ஸோ இதே மாதிரி இந்த ரோவையும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசி இருக்கிற அந்த 3 செயின்ஸ்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்போ செயின் ஒன்று போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு செயின்லேயே சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைக் ஒர்க் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பேட்டர்ன் தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பைக் ஸ்டிச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அகெயின் ஒரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.